திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆறுங்குளம் கூட்டுசாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக மரங்களின் மாநாடு நேற்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இம்மாநாட்டில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம், மரங்களின் மதிப்பு, இயற்கை காக்கும் பொறுப்பு குறித்து விரிவாக உரையாற்றினார். மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் கூறியதாவது: இன்றைய மாநாடு காட்டின் மத்தியில் நடப்பதால் சிலர் மரங்களுக்கு என்ன மாநாடு, அவர்களுக்கு என்ன மறை கழன்று விட்டதா என்று கேட்கலாம். ஆனால் மறை கழன்றதால் அல்ல, மறையின் மதிப்பை உணர்ந்ததால் தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் அணில்கள் கண்ணில் படுவதில்லை. ஆனால் அணில்களும் வாழும் காட்டை பாதுகாப்பதுதான் எங்கள் நோக்கம். இந்த நாட்டில் உண்மையில் தேசப்பற்றுடன் நிற்பவர்களுக்கே இப்படிப்பட்ட மாநாடு நடத்தும் மனப்பான்பு இருக்கும். குறுகிய அரசியல் லாபத்திற்காக இயங்குபவர்கள் இதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். அரசுகள் பெரும்பாலும் மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற வாசகத்துடன் தங்கள் கடமையை முடித்துவிட்டதாக நினைக்கின்றன. ஆனால் சுற்றுச்சூழலை காக்கும் பணிகள் சேவை அரசியலின் ஒரு பங்கு. தேர்தல் அரசியலின் கருவியல். மக்களுக்கான அரசியல் செய்பவர்களே இப்படிப்பட்ட வேலை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள். செல்வம் என்றால் என்ன? காடுதான் உண்மையான செல்வம். கடல், மலை, மணல், இதுவே நம் செல்வம். காந்தி படத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் நோட்டுகள் செல்வம் அல்ல, அது வெறும் தாள்கள் தான். அந்த தாளுக்கான மூலத்தை தந்த இந்த மரம்தான் நிஜ செல்வம். இன்றைய அரசு நிதிநிலை அறிக்கையில் தூய காற்றிற்காக ரூபாய் 4500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. தூய காற்றை எங்கிருந்து வாங்க முடியும்? அதை எப்படி பாட்டிலில் அடைத்து மக்களுக்கு கொடுப்பார்கள்? இயற்கை வளங்களை பாதுகாக்காமல், மழை நீரை சேமிக்காமல், கடலோடு கலக்கி விட்டுவிட்டு பின்னர் சுத்திகரிக்கப்பட்டு நீரை விற்று ரூபாய் 50,000 கோடி சம்பாதிக்கிறோம் என்று சொல்வது போல நாளை காற்றையும் விற்க தொடங்குவார்கள். நான் எழுதி கொடுத்ததை பேசுபவன் அல்ல, என் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் உண்மையை பேசுகிறேன். இந்த பூமிக்கு நாம் எதை தருகிறோமோ அதைத்தான் அது நமக்கு திருப்பி தரும். மரம் நடுவது, நீரை பாதுகாப்பது, காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் நம் பிள்ளைகளுக்கான அடிப்படை பொறுப்புகள். அவற்றை நாம் செய்யாவிட்டால் எதிர்கால தலைமுறைகள் நம்மை மன்னிக்காது என்பதை மறக்கக்கூடாது என்று சீமான் தனது உரையை வலியுறுத்தினார். மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். மேலும் அடுத்த கட்டமாக மலை மாநாடு மற்றும் தண்ணீர் மாநாடு நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று காலை ஜெர்மனி நோக்கி புறப்பட்டார். அங்கு முதலீடுகளில் ஈர்ப்பதற்கான பல்வேறு சந்திப்புகள் நடைபெறவுள்ளன. இதன் பின்னர் அவர் இங்கிலாந்துக்கும் பயணம் செய்ய உள்ளார். மொத்தம் 1 வார காலம் நீடிக்கும் இந்த பயணத்தில் துர்கா ஸ்டாலின், முதல்வரின் செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவும் அவருடன் சென்றுள்ளனர். இந்த பயணத்திற்கு முன்னர் சென்னை விமான நிலையத்தில் ஊடகவியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியூர் பயணம் குறித்து கூறிய விமர்சனத்தை பற்றி கேட்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சொந்த அனுபவங்களை வைத்து விமர்சிக்கிறார். ஆனால் நான் சென்ற வெளிநாட்டு பயணங்களில் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் நடைமுறைக்கு வந்துள்ளன. அதேபோல் இப்போதும் பயனளிக்கும் உடன்படிக்கைகள் நடைபெறும் என தெளிவுபடுத்தினார். அதேவேளை திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் சேருமா என்ற கேள்விக்கும் முதல்வர் பதிலளித்தார். புதிய கட்சிகள் வருகிறதா என்பது 2ஆம் நிலை விஷயம். ஆனால் புதிய வாக்காளர்கள் தொடர்ந்து எங்கள் அணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே உண்மையான வலிமை. கருத்து கணிப்பில் எப்படி பேசினாலும் இறுதியில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது உறுதி என்றார். மேலும் பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கையை போல தமிழ்நாட்டிலும் யாராவது சதி செய்ய முயன்றால் அதனை தடுக்க தேவையான வல்லமை தமிழக மக்களிடம் இருக்கிறது. அதை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் நடிகர் விஜய் சமீபத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்குமே போட்டி என்று கூறியிருந்தார். இது குறித்த கேள்வி எழுந்தபோது ஸ்டாலின் சுருக்கமாக பதிலளித்தார். அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. எதையும் செயல் மூலம் நிரூபிக்க வேண்டும். பேசுவதை விட செயலால் திறமையை வெளிப்படுத்துவது முக்கியம் என்று கூறினார் அவர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்திற்கு பிறகு புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் தொடர்பான பெரிய அறிவிப்புகள் வெளியாகும் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி தமிழ்நாட்டின் பின்னலாடை ஏற்றுமதி துறைக்கும் அதனுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் கடும் சவாலை உருவாக்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் அதில் கூறியிருப்பதாவது: திருப்பூர் பின்னலாடை தொழில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான உயிர்நாடி எனலாம். இந்த துறை தமிழ்நாட்டில் மட்டுமின்றி பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வரும் தொழிலாளர்களையும் சேர்த்து 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இந்தியாவின் மொத்த பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் மட்டுமே சுமார் 60% பங்கு வகிக்கிறது. இது நாட்டிற்கு பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பருத்தி நூலின் விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், உற்பத்தி செலவு அதிகரிப்பது, சர்வதேச போட்டி போன்றவை காரணமாக இந்த துறை ஏற்கனவே கடுமையான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலாக அமெரிக்கா முதலில் விதித்த 25% வரியை 50% உயர்த்தியது தமிழ்நாடு
கட்டுப்பாடு ஏற்றுமதியாளர்களுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தி தொழில்துறையை பெரும் சிக்கலில் தள்ளியுள்ளது. மத்திய அரசு ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவது பாராட்டத்தக்கது. எனினும் உடனடி நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தால் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம். எனவே கீழ்கண்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைவாக பரிசீலிக்க வேண்டுகிறேன். திடீர் வரி உயர்வால் ஏற்பட்ட போட்டித்தன்மை இழப்பை ஈடு செய்ய ஏற்றுமதி ஊக்கத்தொகைகள் அல்லது இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட வேண்டும். பருத்தி நூல் மீதான வரி குறைப்பு, உற்பத்தி செலவை குறைத்து இந்திய பெண்ணாடை துறைக்கு சர்வதேச சந்தைகளில் போட்டித்தன்மை நிலைநிறுத்த வேண்டும். ஏற்றுமதி ஊக்குவிப்பு, ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை வலுப்படுத்தி புதிய நாடுகளுக்கு ஏற்றுமதியை எளிதாக்குவதற்கான சிறப்பு ஊக்குவிப்புகள் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகளை தீவிரமாக கவனித்து தமிழ்நாடு மற்றும் நாட்டின் பின்னலாடை தொழிலாளர்கள் நலனுக்காக விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு நான் பிரதமரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நடைபெற்ற மரங்கள் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் உரையாற்றி, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் 10 அம்ச திட்டங்களை விரிவாக அறிவித்தார். இயற்கை வளங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர், குழந்தை பிறந்தவுடன் ஒரு மரம் நட வேண்டும். அந்த குழந்தைக்கு வைக்கும் பெயரையே மரத்திற்கும் வைத்து வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒரு மரம் நடும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு சுவாசமாக இருக்கும் மரங்கள் மட்டுமே மனித குலத்திற்கு எதிர்காலத்தை வழங்க முடியும் என்பதால் 10 ஆண்டு பசுமை திட்டம் மற்றும் பல கோடி பனை திட்டம் என 2 முக்கியமான பசுமை செயல் திட்டங்களை அறிவித்தார். 10 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தின் பெரும் நிலப்பரப்பை பசுமையாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். ஆடு மாடு மற்றும் மனித கழிவுகளிலிருந்து மீத்தேன், ஈத்தேன் போன்ற எரிவாயுக்களை பெறும் முறையை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும், கழிவு நீரை சுத்திகரித்து பாசனத்திற்கும் மர வளர்ச்சிக்கும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மரங்களை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்பதனையும் சீமான் வலியுறுத்தினார். ஆகவே மரத்தை வெட்டினால் 6 மாதம் சிறை தண்டனை, கிளையை கூட வெட்டினாலும் அதே விதமான சிறை தண்டனை வழங்கப்படும். சொந்த மரமாக இருந்தாலும் அனுமதியின்றி வெட்டக்கூடாது என்றும், பெண் பிள்ளை பிறப்பு மற்றும் கல்வியை ஊக்குவிக்க ஒவ்வொரு பெண் பிள்ளை பிறக்கும் போதும் ரூபாய் 5000 வைப்புத் தொகை செலுத்தப்படும். அந்த பெண் கல்வி முடித்து மன வயதுக்கு வந்தபோது 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு பள்ளி மாணவன் 10 மரம் நடுவான் என்றால் அவனுக்கு தேர்வில் கூடுதல் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 100 மரங்களை நட்டு வளர்த்தால் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த சான்றிதழை வைத்திருப்போருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 1000 மரங்களை நட்டு வளர்த்தால் அந்த நபர் மறைந்த பின் அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்றார். 100, 500, 1000 என்ற அளவுகளில் மரக்கன்றுகளை நடுபவர்களுக்கு அரசால் ஊக்கத்தொகை வழங்கப்படும். மரங்களை பாதுகாப்பதில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை முழுமையாக பசுமையாக மாற்றுவது எங்கள் குறிக்கோள். மரம் நடும் கலாச்சாரம் இல்லாமல் வாழ்வதே இயலாது. இன்று மரம் நட்டால் நாளைய தலைமுறை சுவாசிக்கக்கூடிய காற்றை பெறும். எனவே பசுமையான தமிழ்நாடு என்ற கனவை நனவாக்குவோம் என சீமான் தனது உரையை நிறைவு செய்தார். மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான நாம் தமிழர் கட்சியினரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். சீமானின் இந்த 10 அம்ச திட்டங்கள் மக்களிடையே பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பி. சண்முகம் அதிமுக கட்சி மற்றும் அதன் தலைமையை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். ஓசூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர், வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகும். அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாகவும் சில சமயங்களில் பொதுமக்களுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையிலும் இருக்கலாம். ஆனால் கடந்த 3 தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. எங்கள் கூட்டணியில் எந்தவித மாற்றமும் இல்லை, அது உறுதியாக நீடித்து வருகிறது என்றார். மேலும் அவர் கூறுகையில், அதிமுகவை ஒன்றிணைக்க கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி எந்த அக்கறையும் காட்டவில்லை. கட்சி முழுமையாக ஒன்றிணைந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிக்கும் வலிமை அவர்களிடமில்லை. காரணம், அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து செயல்படுவதுதான். தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையில் பாரதிய ஜனதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது. மத்திய அரசு மாநில உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருகிறது. இப்படியான சூழலில் அதிமுக பாஜகவுடன் இணைந்திருப்பதால் அவர்களின் வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைந்துவிட்டது என அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும், வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் மாநில நலனுக்காக யார் செயல்படுகிறார்கள் என்பதை நன்கு புரிந்துள்ளனர். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பதால் அதிமுக வலிமை குறைந்து காணப்படுகிறது. இதன் விளைவாக அதிமுக கட்சி தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது என்று உறுதியாக தெரிவித்தார்.
வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள மாநில அரசியல் கட்சிகள் தீவிரமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. தற்போது அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நடைபெறுவது உறுதியானதாக கருதப்படுகிறது. திமுக தன் தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே தனது கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொண்டுள்ளது. அதேபோல் அதிமுகவும் தனது கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதே சமயம் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் திட்டத்தில் உறுதியுடன் களம் காண்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட தனித்து போட்டியிடும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேமுதிக மற்றும் பாமக ஆகியவை எந்த அணியில் இணையப் போகிறது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என தேமுதிக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள தாவேகா தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உள்ளது. கட்சித் தலைவர் விஜய் செப்டம்பர் மாதத்திலிருந்து மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக தாவேகாவின் கொள்கை தலைவராக போற்றப்படும் சமூக புரட்சியாளர் பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டில் இருந்து தனது முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான தயாரிப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் விஜய் தொலைபேசி மூலம் மாவட்ட செயலாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதோடு பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை வலுப்படுத்தும் வகையில் முக்கியமான உத்தரவு எடுக்கப்பட்டது. அதன்படி விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒவ்வொரு 25,000 வாக்காளர்களுக்கும் ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு முன்பு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு ஒன்றிய செயலாளர் மட்டுமே இருந்த நிலையில் இப்போது தொகுதி அளவில் வாக்குச்சாவடி அடிப்படையில் ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளை பிரிக்க வேண்டும் என கட்சி தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை செயல்பாட்டை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதனையும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சந்திப்புகளில் எழும் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அவற்றை பட்டியலிட்டு தலைமையகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் ஒவ்வொரு தொகுதி ரீதியிலும் நிலவும் பிரச்சனைகள் குறித்து விரிவான அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கட்சி நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக அரசியல் களம் தேர்தல் களத்தில் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய பிரதான கட்சிகளின் ஆற்றலுக்கு இணையாக நாம் தமிழர் மற்றும் தாவேகா போன்ற மாற்றுக் கட்சிகளும் தனித்துவமான அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வது வரவிருக்கும் தேர்தலில் பல பரபரப்புகளை ஏற்படுத்தும் என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.